ஆதியாகமம் 19 முதல் 21 வரை தார்மீக ரீதியில் நெருப்பில் இருக்கும் ஒரு உலகத்தை காட்டுகிறது. நகரங்கள் துன்மார்க்கத்தில் இடிந்து விழுகின்றன, குடும்பங்கள் அழுத்தத்தில் உள்ளன, வேதனையான தேர்வுகள் மற்றும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதிகள் இறுதியாக வருகின்றன. ஆயினும் எல்லா இருளிலும் ஒரே உண்மை பிரகாசிக்கிறது. தேவன் தம்முடைய உடன்படிக்கையையோ அவருடைய ஜனங்களையோ மறப்பதில்லை. ஆதியாகமம் 19 இல் சோதோமின் பாவங்கள் ஒரு முறிவு புள்ளியை எட்டியுள்ளன. கடவுளின் தீர்ப்பு திடீரென அல்லது சீரற்றது அல்ல, இது நீண்ட பொறுமை, கருணை மற்றும் எச்சரிக்கைக்கு பிறகு வருகிறது. ஆனால் கிளர்ச்சிக்கு ஒரு எல்லை உள்ளது. அதே சமயத்தில் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடவுள் தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். லோத்து தயங்கி அவருடைய கால்களை இழுத்துச் செல்லும்போது கூட கடவுளுடைய தூதர்கள் அவருடைய கையை பிடித்து வெளியே அழைத்துச் செல்கிறார்கள். நியாயத்தீர்ப்பும் இரக்கமும் ஒரே அத்தியாயத்தில் சந்திக்கின்றன. ஆதியாகமம் 20 இல் ஆபிரகாம் மீண்டும் பயம் மற்றும் அரை சத்தியங்களுடன் போராடுகிறார். சாராவை தனது சகோதரி என்று அழைப்பதன் மூலம் அவர் ஒரு பழைய முறையை மீண்டும் செய்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் இன்னும் தடுமாறுகிறார் என்பது தாழ்மையாக இருக்கிறது. ஆயினும் தேவன் சாராளை பாதுகாக்கிறார், ஒரு கனவில் அபிமெலேக்கை எச்சரிக்கிறார், மேலும் அவரது வாக்குறுதிகளை சரியான பாதையில் வைத்திருக்கிறார். கடவுளுடைய உடன்படிக்கை மனித பரிபூரணத்தை சார்ந்திருக்கவில்லை, ஆனால் தெய்வீக உண்மையை சார்ந்திருக்கிறது. ஆதியாகமம் 21 என்பது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மகிழ்ச்சியின் அத்தியாயம். பல வருட காத்திருப்பு மற்றும் ஏமாற்றத்திற்கு பிறகு ஈசாக்கு பிறந்தார். சிரிப்பு கூடாரத்தை நிரப்புகிறது. ஆயினும் இங்கே கூட வேதனை இருக்கிறது. சாராளுக்கும் ஆகாருக்கும் இடையே பதற்றம் எழுகிறது. ஆகாரும் இஸ்மவேலும் அனுப்பப்படுகிறார்கள். கடவுள் அவர்களை வனாந்தரத்தில் சந்தித்து சிறுவனின் அழுகையை கேட்கிறார், அவனுக்கும் எதிர்காலத்தை உறுதியளிக்கிறார். இந்த அத்தியாயங்கள் ஒன்றாக இன்று நம் உலகத்துடன் பேசுகின்றன. மதிப்புகள் மற்றும் நடத்தையில் பெரும்பாலும் சோதோமை ஒத்திருக்கும் சமூகங்களில் நாம் வாழ்கிறோம். குடும்பங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் அழுத்தங்களை எதிர்கொள்கின்றன. மக்கள் பழைய தவறுகளை மீண்டும் செய்கிறார்கள். சிலர் ஹாகார் போல உணர்கிறார்கள், ஒதுக்கி தள்ளப்பட்டு காணப்படாமல் வெற்று வளங்களுடன் அலைந்து திரிகிறார்கள். ஆதியாகமம் 19 முதல் 21 வரை கடவுள் இன்னும் பார்க்கிறார், இன்னும் எச்சரிக்கிறார், இன்னும் காப்பாற்றுகிறார், இன்னும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார் என்பதை காட்டுகிறது. தீமையை நியாயந்திருக்கும் அளவுக்கு அவர் நீதியுள்ளவராகவும் தடுமாறுகிறவர்களை கைப்பிடி எடுக்கும் அளவுக்கு இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறார். உடைந்த உலகில் அவரை நம்ப அழைப்பு, ஆவிக்குரிய சோதோமிலிருந்து தப்பியோட நமது தோல்விகளை நேர்மையாக அவரிடம் கொண்டு வர அவர் செய்த எந்த வாக்குறுதியும் சாத்தியமற்றது என்று நம்புவது. ஆதியாகமம் 19 மாலையில் 2 தேவதூதர்கள் சோதோமுக்கு வருவதுடன் தொடங்குகிறது. லோத்து வாசலில் உட்கார்ந்திருக்கிறார், அவர் நகரத்தின் வாழ்க்கையில் குடியேறிவிட்டார் என்பதற்கான அடையாளம். அவர் அந்நியர்களை பார்த்து வணங்கி அவர்கள் தனது வீட்டில் தங்க வலியுறுத்துகிறார். இந்த விருந்தோம்பல் செயல் சோதோமின் ஆவிக்கு முற்றிலும் முரணாக நிற்கிறது. லோத்து ஒரு உணவை தயார் செய்து அவர்களை தன் கூரையின் கீழ் வரவேற்கிறார். ஆனால் விரைவில் நகரத்தின் உண்மையான நிலை வெளிப்படுகிறது. ஆண்கள் வீட்டைச் சுற்றி வளைத்து பாவ நோக்கத்துடன் பார்வையாளர்களை அணுக வேண்டும் என்று கோருகிறார்கள். ஊழல் எவ்வளவு ஆழமாக சென்றுள்ளது என்பதை இந்த தருணம் காட்டுகிறது. சோதோம் தனிப்பட்ட முறையில் பாவம் செய்யவில்லை, அதன் தீமை சத்தமானது, ஆக்ரோஷமானது மற்றும் பெருமையானது. லோத்துவின் பதில் மிகவும் கவலையளிக்கிறது. பீதி மற்றும் குழப்பத்தில் அவர் தனது மகள்களை உள்ளடக்கிய ஒரு நினைத்து பார்க்க முடியாத மாற்றீட்டை வழங்குகிறார். உரை இதை அங்கீகரிக்கவில்லை. ஒருவர் ஒரு முறுக்கப்பட்ட சூழலில் நீண்ட காலம் வாழ்ந்தால் விஷயங்கள் எவ்வாறு சிதைக்கப்படலாம் என்பதை இது காட்டுகிறது. பாவ கலாச்சாரம் இன்னும் கடவுளுக்கு பயப்படுகிற மக்களிடமும் சிந்தனையை வடிவமைக்கிறது. தேவதூதர்கள் குறுக்கிட்டு லோத்துவை மீண்டும் உள்ளே இழுத்து வெளியே இருந்த ஆட்களை குருட்டுத்தனமாக அடிக்கிறார்கள். அந்நியர்களை பாதுகாத்திருக்க வேண்டியவர்கள் ஒரு கும்பலாக மாறுகிறார்கள். உதவியற்றவர்களாக இருந்திருக்க வேண்டியவர்கள் விருந்தினர்களாக மாறுவேடமிட்ட தேவதூதர்கள் காப்பாற்றுபவர்களாக மாறுகிறார்கள். இந்த காட்சி மனித தோல்வி மற்றும் தெய்வீக பாதுகாப்பு இரண்டையும் அம்பலப்படுத்துகிறது.
இன்று நமக்கு இந்த பத்தி நாம் தேர்ந்தெடுக்கும் சுற்றுச்சூழலின் சக்தியை பற்றிய எச்சரிக்கையாகும். லோத்து சோதோமுக்கு நெருங்கி வந்தார், ஏனென்றால் அந்த நிலம் நன்றாக இருந்தது. காலப்போக்கில் நகரத்தின் மதிப்புகள் அவரது குடும்ப வாழ்க்கையில் நனைந்தன. நவீன சோதோம் என்பது ஊடகங்கள், நட்புகள், பணியிடங்கள் அல்லது கடவுள் பாவம் என்று அழைப்பதை இயல்பாக்கும் ஆன்லைன் இடங்களாக இருக்கலாம். நாம் வாயிலில் நீண்ட காலம் வாழ்ந்தால் நம் சிந்தனை வளைக்கத் தொடங்குகிறது. ஆயினும் இருளால் சூழப்பட்டிருப்பதாக உணர்பவர்களுக்கும் இந்த பத்தி ஆறுதல் அளிக்கிறது. சீர்கெட்ட கலாச்சாரத்தில் கடவுள் சக்தியற்றவர் அல்ல, அவர் இன்னும் உதவியே அனுப்ப முடியும், தலையிட முடியும் மற்றும் அவரது மக்களை பாதுகாக்க முடியும். லோத்து அந்நியர்களை வரவேற்றதைப் போல அவருடைய பிரசன்னத்தை நாம் வரவேற்போமா என்பதுதான். பாவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பதற்கு பதிலாக அவருடைய வழியை நாம் நம்புவோமா என்பதே கேள்வி. லோத்துவின் வாசலில் ஏற்பட்ட குழப்பத்திற்குப் பிறகு தேவதூதர்கள் கடவுளுடைய தீர்ப்பை அறிவிக்கிறார்கள். நகரம் அழிக்கப்படும். மருமகன்கள், மகள்கள் தனக்குச் சொந்தமான எல்லாரையும் சீக்கிரத்தில் கூட்டிச் சேர்த்து ஓடிப்போகும்படி அவர்கள் லோத்துவை வற்புறுத்துகிறார்கள். லோத்து தன் மருமகன்களை எச்சரிக்க வெளியே செல்கிறார், ஆனால் அவர் கேலி செய்கிறார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பு பற்றிய எச்சரிக்கை ஏற்கனவே பாவத்தில் குடியேறியவர்களுக்கு ஒரு முட்டாள்தனமான கதை போல் தெரிகிறது. விடியற்காலை வருகிறது, லோத்து இன்னும் நீடிக்கிறார். ஒரே அவரது தயக்கத்தைப் பற்றி நேர்மையாக உள்ளது. சோதோமை விட்டு வெளியேறுவது என்பது அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய வழக்கங்களையும் அவருடைய உடைமைகளையும் விட்டுவிடுவதை குறிக்கிறது. பாவமான சூழல்கள் வேதனையாக இருக்கலாம், ஆனால் அவை பரிச்சயமானதாக உணர்கின்றன. கிருபையின் ஒரு சக்தி வாய்ந்த படத்தில் தேவதூதர்கள் லோத்துவையும் அவரது மனைவியையும் அவரது மகள்களையும் கையை பிடித்து நகரத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் அவருக்கு இரக்கமுள்ளவராயிருக்கிறார். இங்கே இரட்சிப்பு என்பது லோத்தின் ஞானத்தை பற்றியது மட்டுமல்ல, தயக்கம் காட்டும் ஒரு மனிதனை ஆபத்திலிருந்து மீட்கும் கடவுளின் இரக்கத்தை பற்றியது. திரும்பி பார்க்காமல் மலைகளுக்கு ஓடிப்போகும்படி அவர்கள் அவனுக்கு கட்டளையிடுகிறார்கள். இன்னும் பயந்து ஒரு சிறிய அடிக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அருகிலுள்ள நகரமான சோயருக்கு தப்பிச் செல்கிறார். இறைவன் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறான். அவர் நடுங்கும் நம்பிக்கையை நசுக்க மாட்டார். அவர் தனது திட்டத்தை முன்னோக்கி நகர்த்தும்போது பலவீனத்திற்கு இடமளிக்கிறார். ஆன்மீக ரீதியாக இந்த பகுதி பல உயிர்களின் கதையைப் போல படிக்கிறது. வேதம், மனசாட்சி மற்றும் ஆவியின் கிசுகிசுப்பு ஆகியவற்றின் மூலம் தேவன் எச்சரிக்கிறார். சிலர் அதை மிகைப்படுத்தல் என்று சிரிக்கிறார்கள். மற்றவர்கள் இழுவை உணர்கிறார்கள், ஆனால் தயங்குகிறார்கள். பழைய பழக்க வழக்கங்கள், உறவுகள் அல்லது அடையாளங்களுடன் இணைக்கப்படுகிறார்கள். ஆனால் கடவுள் இரக்கமுள்ளவர். நாம் நம் கால்களை இழுத்துச் செல்லும்போது அவர் நம்மை அடைகிறார். ஆன்மீக ஆபத்திலிருந்து நம்மை விலக்கிச் செல்ல சூழ்நிலைகளையோ ஆட்களையோ அல்லது உள் நம்பிக்கையையோ அவர் பயன்படுத்தலாம். உன் உயிருக்காக தப்பிப்பிடு என்ற கட்டளை இன்னும் பொருந்தும். பேச்சுவார்த்தை நடத்த முடியாத இடங்கள், வடிவங்கள் அல்லது சமரசங்கள் உள்ளன, அவர்கள் விடப்பட வேண்டும். அதே நேரத்தில் நமது சிறிய காலடிகளால் கூட செயல்படும் ஒரு கடவுளை நாம் காண்கிறோம். சில நேரங்களில் நாம் உடனடியாக மலைக்கு தயாராக இல்லை. அவர் நம்மை சோவாரில் சந்திக்கிறார். ஒரு சிறிய தொடக்கம், அவர் வளரக்கூடிய ஒரு பகுதி கீழ்ப்படிதல். திறவுகோல் சரியான திசையில் நகர்வது, சோதோமிலிருந்து விலகி அவரை நோக்கி. சூரியன் உதிக்கும்போது லோத்து சோவாருக்கு வருகிறார். பின்னர் தீர்ப்பு விழுகிறது. கர்த்தர் சோதோம் மற்றும் கொமோரா மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் எரியும் கந்தகத்தை பொழியுகிறார். இது ஒரு இயற்கை பேரழிவு மட்டுமல்ல, ஒரு தார்மீக தீர்ப்பு என்பதைக் காட்ட மொழி தெளிவாக உள்ளது. கடவுளுக்கு எதிரான கலகத்தின் அடையாளங்களாக மாறியிருந்த நகரங்கள் கவிழ்க்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் தோட்டம் போல இருந்த நிலம் இப்போது தரிசு நிலமாக மாறியுள்ளது. பாவம் உண்மையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை இது ஒரு நிதானமான நினைவூட்டலாகும். கடவுள் பொறுமையுள்ளவராக இருக்கிறார், ஆனால் அவர் அலட்சியமாக இல்லை. இந்த காட்சியின் நடுவில் லோத்தின் மனைவியை பற்றி வாசிக்கிறோம். திரும்பி பார்க்க வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்கள் இருந்தபோதிலும் அவள் திரும்பி உப்பு தூணாக மாறுகிறாள்.
இந்த தருணத்தைப் பற்றி நிறைய எழுதப்பட்டுள்ளது, ஆனால் அதன் இதயத்தில் ஒரு பிளவுபட்ட விசுவாசம் உள்ளது. அவளுடைய உடல் சோதோமை விட்டு வெளியேறுகிறது, ஆனால் அவளுடைய இருதயம் இன்னும் அங்கேயே இருக்கிறது. அவள் ஏக்கத்துடன் திரும்பி பார்க்கிறாள், அந்த பின்னோக்கி பார்வை அவளை அகற்றுவதாக ஆகிறது. உப்பின் படம் உறைந்த, சிக்கிக் கொண்ட, முன்னோக்கி செல்ல முடியாத ஒன்றைக் குறிக்கிறது. தூரத்தில் இருந்த ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து சமவெளியை நோக்கிப் பார்க்கிறார். புகை உலையைப் போல உயர்வதைப் பார்க்கிறான். நியாயத்தீர்ப்பு வந்துவிட்டது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஆயினும் வசனம் ஒரு மென்மையான வரியை சேர்க்கிறது. கடவுள் ஆபிரகாமை நினைவுகூர்ந்து, தூக்கியெறியப்பட்ட நடுவில் இருந்து லோத்துவை அனுப்பினார். லோத்து காப்பாற்றப்பட்டார். அவர் குற்றமற்றவர்களாக இருந்ததால் அல்ல, ஆனால் கடவுள் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை நினைவுகூரியதால் காப்பாற்றப்பட்டார். இன்றைய வாசகருக்கு இந்த பத்தி முக்கியமான கேள்விகளை அழுத்துகிறது. உள்நோக்கி திரும்பி பார்க்கும்போது நாம் வெளிப்புறமாக வெளியேறும் சோதோம்கள் உள்ளனவா? இது ஒரு கடந்த கால உறவு, ஒரு பழக்கம் அல்லது கடவுள் நம்மை வெளியே அழைத்த வாழ்க்கை முறையாக இருக்கலாம். உண்மையான மனந்திரும்புதல் என்பது இடமாற்றம் மட்டுமல்ல, இது இதயத்தின் மறுநோக்கு நிலை. லோத்தின் மனைவி கடவுள் என்ன தீர்ப்பளிக்கிறார் என்பதற்கு ஏக்கம் நிறைந்த இணைப்புக்கு எதிராக ஒரு எச்சரிக்கையாக நிற்கிறார். அதே நேரத்தில் தூரத்திலிருந்து ஆபிரகாமின் பார்வை, இந்த உலகத்துடன் கடவுள் நடத்தும் நடவடிக்கைகள் தற்செயலானவை அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் தம்முடைய ஜனங்களை நினைவுகூர்கிறார். நகரங்கள் வீழ்ச்சியடைந்து சமூகங்கள் மாறும்போதும் தெய்வபக்தி உள்ளவர்களை எவ்வாறு மீட்பது என்பது அவருக்கு தெரியும். நமது பாதுகாப்பு நமது சுற்றுப்புறங்களின் ஸ்திரத்தன்மையில் அல்ல, ஆனால் அவரது வாக்குறுதிகளை நினைவுகூரும் ஒரு தேவனின் உண்மையிலேயே உள்ளது. அழிவுக்குப் பிறகு லோத்து சோவாரில் தங்க பயப்படுகிறார். தன்னுடைய 2 மகள்களோடு மலைகளில் உள்ள ஒரு குகைக்குச் செல்கிறார். ஒரு காலத்தில் நன்கு நீர் நிறைந்த ஜோர்டான் சமவெளியை தேர்ந்தெடுத்த மனிதன் இப்போது தனிமையிலும் பயத்திலும் வாழ்கிறான். அவரது மகள்கள் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று நம்பி ஒரு அவநம்பிக்கையான மற்றும் பாவமான திட்டத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனை குடிபோதையில் வைத்து தங்கள் குடும்ப வம்சத்தை காப்பாற்றுவதற்காக கடுமையான ஒழுக்கக்கேடான செயலைச் செய்கிறார்கள். உரை இந்த நடத்தையை மன்னிக்கவில்லை. பயம், தனிமைப்படுத்தல் மற்றும் சிதைந்த சிந்தனை என்ன விளைவிக்கும் என்பதற்கு ஒரு சோகமான உதாரணமாக இது பதிவு செய்கிறது. மகள்கள் சோதோமின் நிழலில் வளர்ந்திருக்கிறார்கள், அங்கு எல்லைகள் மங்கலாக இருந்தன, பாவம் இயல்பாக்கப்பட்டது. குகையில் வழிகாட்டுதல் இல்லாமல் அவர்கள் ஒரு ஊழல் கலாச்சாரத்தின் வடிவங்களை மீண்டும் செய்கிறார்கள். இந்தச் செயல்களிலிருந்து பிறக்கும் பிள்ளைகள் மோவாப் மற்றும் அம்மோனின் மூதாதையர்களாகிறார்கள், அதாவது இஸ்ரவேலை திரும்ப திரும்ப எதிர்க்கும் தேசங்கள். ஒரு குகையில் ஒரு தனிப்பட்ட பாவம் வரலாற்றில் நீண்டகால மோதலாக வளர்க்கிறது. பைபிள் அதன் நாயகர்களையோ அல்லது அவர்களுடைய குடும்பங்களையோ சுத்தப்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக இது மூல உடைப்பைக் காட்டுகிறது. இது தொந்தரவாக இருக்கலாம், ஆனால் இது நேர்மையானது. வேதம் பரிபூரண மனிதர்களின் புத்தகம் அல்ல, இது ஒரு பரிபூரண தேவன் குறைபாடுள்ள மனிதர்கள் மூலம் வேலை செய்கிறார் என்ற பதிவு. நவீன வாசகர்களைப் பொறுத்தவரை இந்த பத்தி நம்மை வடிவமைக்க அனுமதிக்கும் குரல்களின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மகள்களின் தேர்வுகள் பயத்தாலும் சோதோமில் கற்றுக்கொண்ட உலக கண்ணோட்டத்தாலும் வடிவமைக்கப்பட்டன. நம்முடைய திட்டமிடலில் கடவுள் இல்லாதபோது நடைமுறைக்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் கூட மிகவும் தவறாக இருக்கலாம். போதை பாதுகாப்பை நீக்குகிறது என்பதையும் இது காட்டுகிறது. லோத்து குடிபோதையில் இருப்பதால் தன்னையோ தன் குடும்பத்தையோ அறிய முடியவில்லை. இன்று பல பாவங்களும் வருத்தங்களும் மக்கள் தங்கள் புலன்களை மந்தப்படுத்தி தங்கள் பாதுகாப்பை குறைக்கும் தருணங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. ஆயினும் இந்த இருண்ட கதையில் கூட கடவுள் முடிக்கவில்லை. பிற்பாடு பைபிளில் மோவாபியருக்குக் கூட கடவுள் இரக்கம் காட்டுவார். மோவாபிய பெண்ணான ரூத் தாவீதின் வம்சத்தின் பாகமாகவும் கடைசியில் இயேசுவின் வம்சத்தின் பாகமாகவும் இருப்பாள். இது பாவத்தை அழிப்பதில்லை, ஆனால் சேதமடைந்த குடும்ப வம்சங்களிலிருந்து மீட்பை கடவுளால் கொண்டு வர முடியும் என்பதை இது காட்டுகிறது. எந்த வரலாறும் அவரது கிருபைக்கு அப்பாற்பட்டது அல்ல, விளைவுகள் உண்மையானதாக இருந்தாலும் கூட. ஆதியாகமம் 20 ஆபிரகாமிடம் திரும்புகிறது.
அவர் ஜெராருக்கு செல்கிறார், மீண்டும் மேற்பரப்புகளுக்கு பயப்படுகிறார். தன் பாதுகாப்பை பற்றி கவலைப்படும் அவர், சாரா தன் மனைவி அல்ல, தன் சகோதரி என்று மக்களிடம் சொல்கிறார். இது ஒரு புதிய தவறு அல்ல, எகிப்தில் அவர் முன்பு செய்ததை இது எதிரொலிக்கிறது. விசுவாசத்தின் தந்தை இன்னும் பயம் அவரை அரை உண்மைகள் மற்றும் சமரசத்திற்கு தள்ளும் பகுதிகளைக் கொண்டுள்ளது. கேராரின் ராஜாவான அபிமெலேக்கு சாராளுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை அறியாமல் தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். கடவுள் ஒரு கனவில் தலையிடுகிறார், அபிமெலேக்கை எச்சரிக்கிறார் மற்றும் சாராளை தீங்கிலிருந்து பாதுகாக்கிறார். ஆச்சரியப்படும் விதமாக அபிமெலேக்கு நேர்மையாக பதிலளிக்கிறார். அவர் ஆபிரகாமைச் சந்தித்து, ஏன் அவர்களுக்கு இப்படி ஆபத்து கொண்டு வந்தார் என்று கேட்கிறார். ஆபிரகாம் தனது பயத்தையும் அனுமானங்களையும் ஒப்புக்கொள்கிறார். தேசத்தில் கடவுளுக்கு பயமில்லை என்றும் சாராளுக்காக தன்னை கொன்று விடுவார்கள் என்றும் அவர் நினைத்தார். ஆனால் அவரது அனுமானம் தவறானது. புறமத ராஜா கடவுளுக்கு செவி கொடுத்து மரியாதையுடன் நடந்து கொள்கிறான், தீர்க்கதரிசி பயத்தினால் நடந்து கொள்கிறான். ஆபிரகாம் அவருக்காக ஜெபிப்பார் என்று கடவுள் அபிமெலேக்கிடம் சொல்கிறார். ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அபிமெலேக்கு சாராளை திரும்ப நிலைநாட்டி ஆபிரகாமுக்கு காணிக்களையும் நிலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அபிமெலேக்கின் குடும்பத்தை கடவுள் குணப்படுத்துவதோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. அதனால் அவர்கள் மீண்டும் குழந்தைகளைப் பெற முடியும். கோட்பாட்டு ரீதியாக கடவுளுடைய உடன்படிக்கை மனித பரிபூரணத்தை அடிப்படையாகக் கொண்டதல்ல என்பதை இந்த அதிகாரம் காட்டுகிறது. ஆபிரகாமின் தோல்விகள் உண்மையானவை, ஆனால் அவை கடவுளுடைய வாக்குறுதிகளை ரத்து செய்வதில்லை. கடவுள் பாதுகாக்கவும் சரிசெய்யவும் மீட்டெடுக்கவும் முன்வருகிறார். உடன்படிக்கை எல்லைக்கு வெளியே உள்ள மக்களிடம் கடவுள் பேச முடியும் என்பதையும் அவர்களின் செயல்களுக்கு அவர்களை பொறுப்பேற்க வைக்கவும் முடியும் என்பதையும் இது காட்டுகிறது. நவீன பயன்பாடு பல பகுதிகளைத் தொடுகிறது. முதலாவதாக, பயம் முதிர்ச்சியடைந்த விசுவாசிகளைக் கூட பழைய பாவங்களை திரும்பத் திரும்பச் செய்யும். விசுவாசத்தின் வளர்ச்சி என்பது நாம் மீண்டும் அதே இடங்களில் சோதிக்கப்படுவதில்லை என்று அர்த்தமல்ல, நம்முடைய பயங்களை ஏமாற்றுதல் அல்லது சுய பாதுகாப்புடன் நிர்வகிப்பதற்கு பதிலாக கடவுளிடம் கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக, யார் கடவுளுக்கு பயப்படுகிறார்கள், யார் பயப்படுவதில்லை என்று கருதுவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் கடவுளிடமிருந்து சிறிதளவு எதிர்பார்க்கும் நபர்கள் நம்மை விட சிறப்பாக பதிலளிக்கிறார்கள். மூன்றாவதாக, கடவுளின் பாதுகாப்பு கரம் நமக்கு தெரியாத போது கூட சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அவர் நமக்கு முன்னால் சூழ்நிலைகளில் செல்கிறார், நமது தவறுகளிலிருந்து மற்றவர்களை பாதுகாக்கிறார், பின்னர் நம்மை மீண்டும் சீரமைப்புக்கு அழைக்கிறார். அவரது விசுவாசம் நங்கூரமாக உள்ளது, எங்கள் தைரியம் அசைந்தாலும் கூட. ஆதியாகமம் 21 ஒரு அழகான வாக்கியத்துடன் தொடங்குகிறது. கர்த்தர் சாராளை அவர் சொன்னபடியே பார்வையிட்டார். கர்த்தர் சாராளிடம் அவர் சொன்னபடியே செய்தார். பல வருட காத்திருப்பு, கண்ணீர், சந்தேகங்கள் மற்றும் தோல்வியுற்ற திட்டங்கள் இந்த தருணத்திற்கு வழிவகுக்கின்றன. சாராள் கர்ப்பவதியாகி ஆபிரகாமுக்கு முதுமையில் ஒரு குமாரனைப் பெற்றெடுக்கிறாள். தேவன் அவனுக்கு சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் கடவுளுடைய உண்மைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவர் சொன்னதை சரியாகச் செய்கிறார், அவர் திட்டமிட்டபடியே. ஆபிரகாம் அந்த பிள்ளைக்கு ஈசாக் என்று பெயரிடுகிறார், அதாவது அவன் சிரிக்கிறான் என்று அர்த்தம். ஆபிரகாம் மற்றும் சாரா இருவரும் முன்பு கடவுளின் வாக்குறுதியைக் கண்டு சிரித்திருக்கிறார்கள். ஆபிரகாம் ஆச்சரியத்தில் இருந்தார், சாரா அவிசுவாசத்தில் இருந்தார். இப்போது கடவுள் அவர்களின் சந்தேகத்தின் சிரிப்பை மகிழ்ச்சியின் சிரிப்பாக மாற்றுகிறார். சாரா கூறுகிறாள், தேவன் என்னை சிரிக்கச் செய்தார், அதனால் கேட்கிற அனைவரும் என்னுடன் சிரிப்பார்கள். ஒரு காலத்தில் மறக்கப்பட்டதாக உணர்ந்த பெண் இப்போது வாக்குறுதியை தனது கைகளில் வைத்திருக்கிறார். கோட்பாட்டளவில் ஈசக்கின் பிறப்பு ஒரு மகிழ்ச்சியான குடும்பக் கதையை விட அதிகம். இது கடவுளின் உடன்படிக்கை திட்டத்தில் ஒரு முக்கிய தருணம். ஈசாக்கு மூலம் வாக்கு பண்ணப்பட்ட வழி தொடரும், இறுதியில் கிறிஸ்துவிடம் வழிநடத்தும். ஒரு வயதான தம்பதிக்கு சாத்தியமில்லாத பிறப்பு கடவுள் மலட்டுத்தனத்திலிருந்தும் நம்பிக்கையிலிருந்தும் உயிரைக் கொண்டு வருகிறார் என்பதற்கான அடையாளமாக மாறுகிறது. நவீன விசுவாசிகள் ஈசாக்கில் கடவுளின் நேரம் நமது தரநிலைகளின்படி மெதுவாக இருக்கலாம் என்பதை நினைவூட்டுவதைக் காணலாம்.
ஆனால் அது ஒருபோதும் தாமதமாகாது. இன்றைய விண்ணப்பம் காத்திருக்கும் பல இதயங்களை சென்றடைகிறது. சிலர் குடும்பம், ஆரோக்கியம், வேலை அல்லது ஆன்மீக வளர்ச்சி பற்றிய பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக காத்திருக்கிறார்கள். தாமதம் கடவுளின் வாக்குறுதிகளை மெல்லியதாக உணர வைக்கும். மௌனத்தை இல்லாதது என்று விளக்க வேண்டாம் என்று இந்த வசனங்கள் நம்மை ஊக்குவிக்கின்றன. சாராவின் கருப்பை காலியாக இருந்தபோதும் கடவுள் எல்லா நாட்களிலும் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. முன்பு ஆகாரின் கர்ப்பத்தை ஏற்பாடு செய்வதன் மூலம் தாமதத்தை சரிசெய்ய ஆபிரகாமும் சாராளும் முயற்சித்தனர். இது ஆழமான சிக்கல்களுக்கு வழிவகுத்தது. கடவுளுடைய வாக்குறுதிகளை நம்முடைய சொந்த வழியில் நிறைவேற்ற நாம் முயற்சி செய்யும்போது அந்த கணத்தில் நீடிக்கும் பிரச்சினைகளை நாம் அடிக்கடி உருவாக்குகிறோம். அதற்கு பதிலாக ஐசக்கின் கதை நம்பிக்கையை அழைக்கிறது. சூழ்நிலைகள் தரிசனமாக தோன்றினாலும் கூட கடவுள் சொன்னதை பற்றிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக நிறைவேற்றம் வரும்போது அது பெரும்பாலும் எந்த குறுக்கு வழியாலும் உருவாக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியைக் கொண்டுள்ளது. கடவுளை சுட்டிக்காட்டும் மகிழ்ச்சி, நமது சொந்த புத்திசாலித்தனத்தை அல்ல. ஈசக் வளர வீட்டு இயக்கவியல் கஷ்டமடைகிறது. ஈசாக்கின் தாய்ப்பால் குடிப்பதற்கான ஒரு கொண்டாட்டத்தின் போது இஸ்மவேல் கேலி செய்வதை அல்லது கேலி செய்வதை சாரா காண்கிறாள். சரியான நடத்தை எதுவாக இருந்தாலும் சாரா தனது மகனின் இடத்திற்கும் எதிர்காலத்திற்கும் அச்சுறுத்தலை உணர்கிறாள். ஆபிரகாம் இந்த அடிமையையும் அவளுடைய மகனையும் துரத்த வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். இஸ்மவேல் ஐசாக்குக்கு சுதந்திரத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார் என்று வற்புறுத்துகிறாள். வார்த்தைகள் கூர்மையானவை மற்றும் வேதனையானவை. ஆபிரகாம் தன் மகனின் காரணமாக மிகவும் துன்பப்படுகிறார். அவர் இஸ்மவேலை நேசிக்கிறார். இஸ்மவேல் ஒரு தவறு அல்லது ஒரு பிரச்சினை அல்ல, அவன் அவனுடைய குழந்தை. நிலைமை உணர்ச்சி ரீதியாக சிக்கலானது. இந்த பதற்றத்தில் கடவுள் ஆபிரகாமிடம் பேசுகிறார். ஆச்சரியப்படும் விதமாக சாராளின் பேச்சை கேட்கும்படி கடவுள் ஆபிரகாமிடம் சொல்கிறார். ஏனென்றால் அவளுடைய அணுகுமுறை பரிபூரணமானது என்பதால் அல்ல, ஆனால் ஈசாக்கு உடன்படிக்கை வழி தொடரும் குழந்தை என்பதால். அதே நேரத்தில் இஸ்மவேல் ஆபிரகாமின் மகன் என்பதால் அவனையும் ஒரு தேசமாக்குவேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு உறுதியளிக்கிறார். தேவனுடைய தீர்வு அவருடைய குறிப்பிட்ட உடன்படிக்கை திட்டத்தை பாதுகாப்பதையும் மனித தீர்மானங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய இரக்கத்தையும் ஒன்றாக வைத்திருக்கிறது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆகாருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவளையும் இஸ்மவேலையும் அனுப்புகிறார். காட்சி இதயத்தை உடைக்கிறது. அவர்கள் குறைந்த பொருட்களுடனும் நிச்சயமற்ற எதிர்காலத்துடனும் வனாந்தரத்திற்குள் நடக்கிறார்கள். கீழ்ப்படுதலின் வலியை பைபிள் இங்கே மறைக்கவில்லை. சில சமயங்களில் கடவுளுடைய வழிநடத்துதலின்படி நடந்து கொள்வதில் ஆழமாக புண்படுத்தும் தீர்மானங்கள் அடங்குகின்றன. நவீன வாசகர்களைப் பொறுத்தவரை இந்த கதை குடும்ப மோதல், கலப்பு குடும்பங்கள் மற்றும் கடந்த கால தேர்வுகளின் விளைவுகளின் யதார்த்தத்தை பேசுகிறது. எளிய நேர்த்தியான பதில்கள் எதுவும் இல்லை. ஆபிரகாமைப் போல மக்கள் உணரலாம், வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்கள் மீதான அன்புக்கும் கடவுள் கேட்கிறார் என்று அவர்கள் நம்புவதற்கு கீழ்ப்படிவதற்கும் இடையில் கிழிந்துள்ளனர். மற்றவர்கள் ஆகார் மற்றும் இஸ்மவேலைப் போல உணரலாம், அவர்கள் எடுக்காத முடிவுகளால் தள்ளப்பட்டனர், அவர்கள் வடிவமைக்காத ஒரு குடும்பக் கதையிலிருந்து காயங்களைச் சுமந்தனர். கோட்பாட்டு மையமானது என்னவென்றால், தேவனுடைய உடன்படிக்கை பாதைக்கு தெளிவு மற்றும் பிரிப்பு தேவைப்படலாம், ஆனால் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக உணர்பவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை மற்றும் வேதனையின் பிள்ளை இரண்டையும் காண்கிறார். ஒருவருக்கான அவரது நோக்கங்கள் மற்றவர் மீதான அவரது கவனிப்பை அழைக்கவில்லை. மனித உறவுகளின் குழப்பத்தில் அவருடைய கண்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நபரின் மீதும் உள்ளன. பெயர்சபா வனாந்தரத்தில் ஆகாரின் பொருட்கள் தீர்ந்து போகின்றன. தண்ணீர் இல்லாததால் அவள் இஸ்மவேலை ஒரு புதரின் கீழ் வைத்துவிட்டு அவன் இறப்பதை தன்னால் தாங்க முடியாது என்று சொல்லி விலகிச் செல்கிறாள். அவள் குரலை உயர்த்தி அழுகிறாள். இந்த காட்சி முற்றிலும் விரக்தியின் ஒன்றாகும், நிராகரிக்கப்பட்டது, தனியாக மற்றும் வளங்கள் இல்லாமல். ஆனால் வசனம், தேவன் சிறுவரின் குரலைக் கேட்டார் என்று கூறுகிறது. கடவுளுடைய தேவதூதர் ஒருவர் பரலோகத்திலிருந்து ஆகாரை அழைத்து
அவளை எது தொந்தரவு செய்கிறது என்று கேட்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். சிறுவனின் அழுகையை கடவுள் கேட்டார். அவர் ஆகாரின் கண்களைத் திறக்கிறார். அவள் ஒரு தண்ணீர் கிணற்றைப் பார்க்கிறாள். அவள் பையனுக்கு குடிக்கச் சொல்கிறாள். அவன் வாழ்கிறான். பின்னர் அல்லாஹ் தம்முடைய வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்துகிறான். அவர் இஸ்மாயிலை ஒரு பெரிய ஜனமாக ஆக்குவார். இஸ்மவேல் வளர்ந்து வனாந்தரத்தில் வாழ்கிறான். ஒரு வில்வித்தை வீரனாகிறான். எகிப்திலிருந்து வந்த ஒரு மனைவியை ஆகார் காண்கிறான். சோகத்திற்கு விதிக்கப்பட்டதாக தோன்றிய கதை உயிர் வாழ்வு மற்றும் எதிர்காலத்தின் கதையாக மாறுகிறது. கோட்பாட்டு ரீதியாக இந்த பத்தி விளிம்பு நிலை மற்றும் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீதான கடவுளின் அக்கறையை எடுத்துக் காட்டுகிறது. ஆகார் மற்றும் இஸ்மவேல் முக்கிய உடன்படிக்கை வரிக்கு வெளியே உள்ளனர், ஆனால் அவர்கள் கடவுளின் இரக்கத்திற்கு வெளியே இல்லை. தேவன் அவர்களுடைய பெயர்களை அறிவார். அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார். அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இஸ்மவேலை பாதுகாக்கின்றன. இது கடவுளுடைய அன்பை பற்றிய குறுகிய கண்ணோட்டங்களுக்கு சவால் விடுகிறது. நவீன பயன்பாடு இங்கே நிறைந்துள்ளது. பலர் ஹாகரைப் போல உணர்கிறார்கள். உணர்ச்சி அல்லது உறவு காயங்களைச் சுமந்து தங்கள் கதை முடிந்துவிட்டது என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் இஸ்மவேலைப் போல உணர்கிறார்கள். அவர்கள் உருவாக்காத சூழ்நிலைகளுக்கு பொறுப்பேற்கிறார்கள். வேறொருவரின் வாக்குறுதியின் நிழலில் வளர்கிறார்கள். ஆதியாகமம் 21 கூறுகிறது, கடவுள் கேட்கிறார். இளைஞனின் ஜெபங்களையும் ஒற்றை பெற்றோரின் கண்ணீரையும் கண்ணுக்குத் தெரியாதவர்களின் அமைதியான அழுகைகளையும் அவர் கேட்கிறார். நாம் பார்க்காத கிணறுகளை அவர் திறக்க முடியும். எதிர்பாராத ஏற்பாடுகள், வாய்ப்புகள் அல்லது ஆன்மீக பலம் எல்லாம் இழந்துவிட்டது என்று நாம் நினைக்கும்போது தோன்றும். கடவுள் ஆகாரின் கண்களைத் திறக்கும்போது முக்கிய தருணம். கிணறு ஏற்கனவே இருந்தது, ஆனால் விரக்தி அவளை குருடாக்கியது. நம் வாழ்க்கையில் தேவன் எப்போதும் வனாந்தரத்தை அகற்றாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய வார்த்தை, அவருடைய ஜனங்கள், அவருடைய ஆவியானவர் ஆகியவற்றின் நடுவில் அவருடைய கிருபையின் தண்ணீருக்கு நம் கண்களைத் திறக்க முடியும். கதையின் மையத்திலிருந்து வெகு தொலைவில் உணர்பவர்களுக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறார். ஆதியாகமம் 21 நாடகத்துடன் அல்ல, ஆனால் உடன்படிக்கை மற்றும் வழிபாட்டின் அமைதியான காட்சியுடன் முடிவடைகிறது. அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதி பிக்கோலும் ஆபிரகாமிடம் வருகிறார்கள். நீங்கள் செய்பவற்றில் அல்லாஹ் உங்களுடனேயே இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆபிரகாமின் வாழ்க்கை தெய்வீக தயவின் அடையாளத்தைக் கொண்டுள்ளது என்பதை வெளியாட்களும் கூட பார்க்கிறார்கள். ஆபிரகாம் தங்களிடமும் தங்கள் சந்ததியினரிடமும் நேர்மையாக நடந்து கொள்வார் என்று அவர்கள் ஆணையிடுகிறார்கள். ஆபிரகாம் சம்மதிக்கிறார், ஆனால் அபிமெலேக்கின் ஊழியர்கள் எடுத்த கிணற்றைப் பற்றி ஒரு புகார் கூறுகிறார். அபிமெலேக் தனக்கு அதைப் பற்றி தெரியாது என்று கூறுகிறார். அவர்களுடைய ஒப்பந்தத்தை முத்திரையிட ஆபிரகாம் அபிமெலேக்கிற்கு ஆடுகளையும் மாடுகளையும் கொடுக்கிறார். ஆபிரகாம் கிணறு தோண்டினார் என்பதற்கு சாட்சியாக 7 ஆட்டுக்குட்டிகளை ஒதுக்கி வைத்தார்கள். அந்த இடத்திற்கு பெயர்சபா என்று பெயரிடப்பட்டது. ஆணையின் கிணறு அல்லது 7 கிணறையூர். ஆபிரகாம் அங்கே ஒரு புலி மரத்தை நட்டு நித்திய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அழைக்கிறார். அவர் பெலிஸ்தரின் தேசத்தில் பல நாட்கள் வாழ்கிறார். இந்த இறுதி பத்தி எளிமையானதாகத் தோன்றலாம், ஆனால் இது முக்கியமான கருப்பொருள்களைக் கொண்டுள்ளது. முன்பு பயத்தால் அபிமெலேக்கை ஏமாற்றிய ஆபிரகாம் இப்போது வெளிப்படையாக நடந்து கொண்டு சமாதானம் செய்கிறார். ஒரு காலத்தில் நிலமின்றி அலைந்து திரிந்த மனிதன் இப்போது ஒரு கிணற்றுக்கு அங்கீகரிக்கப்பட்ட உரிமை கோருகிறான், ஒரு வறண்ட நிலத்தில் வாழ்க்கையின் ஆதாரம். மிக முக்கியமாக, கடவுளைப் பற்றிய ஆபிரகாமின் பார்வை விரிவடைந்து வருகிறது. அவர் கர்த்தரே, நித்திய தேவன் என்று வணங்குகிறார். அவருடைய நோக்கங்கள் எல்லா தற்காலிக மோதல்கள் மற்றும் பயணங்களுக்கும் அப்பாற்பட்டவை. இன்று இந்த காட்சி சோதோமின் அழிவு அல்லது ஈசாக்கின் பிறப்பு போன்ற நெருக்கடியான தருணங்களில் மட்டுமே விசுவாசம் வாழவில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இது பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள், அன்றாட வேலை மற்றும் நேர்மையின் சிறிய செயல்களிலும் வாழ்கிறது. வேலைகள், வீடுகள், உறவுகள், வளங்கள் போன்ற கடவுள் கொடுக்கும் அன்றாட ஆசீர்வாதங்களை வெல்ஸ் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அவர்களை நாம் எப்படி கையாள்கிறோம், அயலாரையும் முன்னாள் எதிரிகளையும் எப்படி நடத்துகிறோம் என்பது
நாம் உண்மையிலேயே கடவுளை நம்புகிறோமா என்பதை காட்டுகிறது. மரத்தை நடுவதும் கடவுளின் பெயரை உச்சரிப்பதும் நீண்டகால மனநிலையை காட்டுகிறது. ஆபிரகாம் தேசத்தில் அந்நியராக இருக்கும்போதும் கடவுளுடைய வாக்குறுதியில் வேரூன்றியிருக்கிறார். அதேபோல் விசுவாசிகள் சாதாரண இடங்களில் உடன்படிக்கையின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறார்கள். பணியிடங்கள், சுற்றுப்புறங்கள் மற்றும் குடும்பங்கள். நம்மால் முடிந்தவரை சமாதானம் செய்கிறோம், நேர்மையாக செயல்படுகிறோம், நம் வாழ்க்கையை நங்கூரமிடும் நித்திய கடவுளை வணங்குகிறோம். ஆதியாகமம் 19 முதல் 21 வரை இந்த அமைதியான ஸ்திரத்தன்மையுடன் முடிவடைகிறது. நியாயத்தீர்ப்பு, பயம் மற்றும் வனாந்தரத்திற்கு அப்பால் தேவன் இன்னும் தம்முடைய ஜனங்களை தண்ணீர், வழிபாடு மற்றும் சாட்சி இடங்களுக்கு அழைத்து வருகிறார் என்பதை நினைவூட்டுகிறது.